திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஏற்கனவே நீங்க இந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக அறிக்கை கொடுத்திருக்கிறீங்க. தற்போது உங்களுடைய கருத்து என்ன, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவினைவு ஏற்பட்டிருக்கு. இது இந்த அதிமுக ஆட்சி இப்ப இல்ல, கடந்த ஆட்சியிலையும் சரி, இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 மாசம் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியிலையும் சரி, இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே சீஃப் செக்ரட்டரியா இருந்த இவரு பேர் மறந்துட்டேன், பேரை சொல்லுங்க. அந்த ஏற்கனவே மின்சார வாரிய தலைவராக இருந்தவர், அவர் பேரு கேக்குறீங்க? மின்சார வாரிய தலைவராக இருந்தாரு ஞானதேசிகன். அவருடைய வீட்லயும் ரைட்லாம் நடந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2வது முறையாக ராம்மோகன் பிரசாத் வீட்டில் நடக்குது. ஆக இது 2வது முறையா நடக்குது. ஆக இது உடனடியாக அவ இந்த சிபிஐ ரைடுக்கு ஆளாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உடனடியாக ராஜினாமா செய்யணும். அப்படி ராஜினாமா செய்யலைன்னா இந்த அரசே, முதலமைச்சரே இதில் உடனடியாக தலையிட்டு அவர் பதவியை பறிச்சுட்டு ஒரு புதிய தலைமைச் செயலாளர் போட வேண்டியது கடமை இந்த அரசுக்கு இருக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு இருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 8 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் வருமான வரித்துறை சார்பாக கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. பெங்களூர்லயும், ஆந்திரா, ஹைதராபாத்லயும் எத்தனையோ கோடி எடுத்திருக்கிறோம், இவ்வளவு தங்கம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு செய்தி வந்துகிட்டு தானே இருக்கு. செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த ஆட்சி புதுசு இல்லை. ஏற்கனவே தேர்தல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அப்பவே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு. அதே மாதிரி அன்புநாதன், கரூர் பகுதியில் நடந்த அன்புநாதன் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. அவர் எந்தெந்த அமைச்சரோட தொடர்பு வச்சாருங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் சென்னையில் மேயராக இருந்த சைதை துரைசாமி வீட்டில் ரைடு வந்திருக்கு. ஆக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆக இது சங்கிலி தொடர் போல இருக்கிற காரணத்தினால இதுக்கு இது கண்ணுக்கு நல்லா தெரியுது எல்லாம் நடந்திருக்குங்கிறது. அதனால இது எந்த ஆதாரம் வேணும், ப்ரூஃப் வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதேனும் இறுதியாக எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் எதுவும் கருத்து வெளியிடப்பட்டா அப்ப அவசரப்பட்டு முடிவெடுத்ததாக ஆயிடாதா? என்னங்க? இல்ல அது வர்றது வாய்ப்பே கிடையாது. சரி, அப்போ உடனே தலைமைச் செயலாளர் போஸ்ட் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆதாரம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி வாதத்துக்காக ஏத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் நியமிச்சுட்டு போலாமே. இது எப்போ ஒரு தலைமைச் செயலாளர் மேல இவ்வளவு பெரிய ஒரு ரைடு நடந்துட்டு இருக்கோ, ஒரு 12 இடத்துல ரைடு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய மகன் வீட்டுல நடக்குதுங்கிறாங்க, அவருடைய கம்பெனியில் நடக்குதுங்கிறாங்க, அவருடைய முதலமைச்சருடைய பி ரமேஷ் வீட்டுல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆக இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது இதுக்கு வெளிப்படையா எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பயங்கரமாக எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் நானும் சொல்றேன். இந்த சோதனையில எந்த விதமான அரசியலும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க. அதே மாதிரி கிடைத்த தகவலின் அடிப்படையில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இந்த மத்திய அரசோட இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறாங்க? இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர் கடமையா அவர் ஆற்றணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அது அவங்க சொல்றது டெல்லியில நடந்த ரைடை பத்தி சொல்றாங்க, அது வேற. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த இதுக்கு இதையும் ஒப்பிட்டு பேசுறது நான் உடன்படல, அது தேவையில்லாதது. நான் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன்.